No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நல்லா உயர்ந்து நின்ன தமிழ்நாடு, நிமிர்ந்து நின்ன தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிகிற சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நார்த்தில் எங்களோட மோசமாக இருக்காங்க, இன்னும் அங்கேருந்து இங்கே வராங்க. ஹிந்தி படித்தவங்க இங்கே வந்து பானிபூரி வைக்கிறான். அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, தொழில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, ஜிடிபியில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களாம் தலை நிமிர்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சக்தியாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க முதல் முறையாக. இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கும் பொழுது இந்த எதிர்போட்டு திமுகவுடைய எதிர்போட்டு சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணிக்கு வரும். மிகப்பெரிய அளவில் 200 தொகுதிகளுக்கு மேலே இந்த முறை வந்து இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலன்னு சொல்லியிருக்காங்களே கடந்த காலங்களில் அதிமுக தலைவர்கள். தான் சொல்கிறேன், இந்த தடவை தான் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஜெல்லாக இருக்குது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஜெல்லாக இருக்குது. இது வலிமையான இந்தியா வருவதற்காக மோடி, பலமான தமிழகம் வருவதற்காக எடப்பாடி. திமுக பெரிய அளவுக்கு உங்களை ஒரு போட்டியாவே கருதலையே, உங்களை ஒரு ஸ்ட்ரென்த்தாவே அவங்க பார்க்கல. எங்க வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஈஸின்னு திமுக ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணின்னு சொல்றது, இந்த கூட்டணியை பத்தி கவலைப்படுறது, இங்க கூட்டணிக்கு ஆள் இல்லைன்னு சொல்றது, திமுகவுடைய அழுகை குரலோ தெரியுது. திமுக வந்து தோல்வி பயத்தில் இருக்கிறாங்கன்றது. பிஜேபியை பொருட்டாவே நினைக்கலன்றாங்க. நீங்க இப்ப பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க எல்லாம் என் மண், இந்த மாதிரி தமிழ்நாட்டோட மண் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு அணியில் இருக்காங்க. இந்த தேசத்திற்கு எதிரான சக்திகள், தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு எதிரான சக்திகள்லாம் இன்னைக்கு ஒரு அணியில் இருக்கிறது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியின் திரு பொள்ளாச்சி வசந்தராஜன் நம்முடைய இருக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மதுரையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு அது குறித்தெல்லாம் பேசியிருக்கீங்க. எதற்காக இந்த பயணம்? தமிழகத்தை தலை நிமிர்த்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன அப்படி என்ன நமக்கு தமிழகத்தில் வந்து ஒரு தாழ்வு ஏற்பட்டிருக்கு, மக்களுக்கு ஏதேனும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதாக எண்ணத்தை நீங்கள் பரப்புரை பண்ணுறீங்க? தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்தியாவில் கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. வந்து முன்னேறி எல்லா துறையிலும் முன்னேறி இருந்துச்சு. காமராஜருடைய ஆட்சியோடைய பொற்கால ஆட்சிக்கு பிறகு நிறைய டேமு, கல்விக்கூடங்கள், லிட்ரஸி ரேட்லாம் உயர்ந்து தமிழ்நாடு வந்து தலை நிமிர்ந்து நின்றுச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு டாஸ்மார்க்கில் தலை குமிந்து தலை தள்ளாடி நேராக நிற்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் போதை கலாச்சாரத்தினால தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் தலை குமிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை தாண்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஊழல், இந்தியாவிலேயே வந்து ஊழல் வந்து அன்றைக்கி அந்த காலத்துலேருந்து 2G ஊழல்லேருந்து பல்வேறு விதமான ஊழல், குடும்ப ஆட்சினால் தலை குனிந்து இருக்கிறோம். ஒரே டைனசிட்டியில் இவங்களே இருக்காங்க. ஒரு 60 வயசு பெரிய தலைவர்கள் வந்து ஒரு 40 வயசுக்கார கட்சியோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுகிறாங்க. இது தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்தியாவே சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அமைச்சர் கூட இருக்கவங்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கற்பழிக்கக்கூடிய சூழ்நிலை. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு குடினால் தலை நிமிர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை தலை நிமிர வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு நேர்மையான ஆட்சி வேண்டும். இந்த மாதிரி குடி போதை பழக்கத்தில் இல்லாத ஆட்சி வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி வேணும். தமிழ்லன்னு போய் வெளியே சொல்லும்போது, இந்தியா ஃபுல்லாக தமிழ்லன்னு போய் சொல்லும்போது தமிழை நிமிர்ந்து ஒரு ப்ரைடாக இருக்கணும். இல்லை, ஒரு பூரண மதுவிலக்கு கொள்கை மாதிரி இந்திய அரசாங்கமே கூட அதை பண்ணலாம்ல. திருமாவளவன் கூட ஒரு மதுவிலக்கு மாநாடு ஒன்று நடத்தினார். அதில் இந்தியா முழுக்க மது ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லா இடத்துலையும் போதை கலாச்சாரம் இருக்குது. பீகாரில் இந்த ரேஷியோவில் பீகார்லாம் இன்னும் அதிகமாகவும் இருக்குது. பல போதை கலாச்சாரங்கள், குறிப்பிட்டு டாஸ்மார்க்கை நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் ஒட்டுமொத்தமாக போதை ஒழிப்பு ஒரு கொள்கையை கொண்டு வரலாம் இல்லை, அதை மோடி செய்யலாம் இல்லை. இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிந்து இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கணும். மற்ற ஸ்டேட் எல்லாம் உத்தரப்பிரதேஷ் நம்மளோட கம்மியாக இருக்குல்ல ஒன்றும் அப்படின்னு சொல்லலாம். பீகார் கம்மியாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகி வளர்ச்சி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. நல்லா உயர்ந்து நின்ன தமிழ்நாடு, நிமிர்ந்து நின்ன தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிகிற சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை எங்களோட இன்னும் அவங்க மோசமாக இருக்காங்க, நார்த்தில் எங்களோட மோசமாக இருக்காங்க, இன்னும் அங்கேருந்து இங்கே வராங்க, ஹிந்தி படித்தவங்க இங்கே வந்து பானிபூரி வைக்கிறான், நார்த்தில் வேலை இல்லாமல் இங்கே வராங்க. அப்படி இல்லை. அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, தொழில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, ஜிடிபியில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களாம் தலை நிமிர்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இங்கே நிமிர்ந்த தலை கொஞ்சம் கொஞ்சமாக தலை குனியக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போயிடுச்சு. அதை நிமிர்ந்து மறுபடியும் பழைய காமராஜருடைய ஆட்சியை போல தமிழ்நாடு மீண்டும் வரணும் அப்படின்றதுக்காக தான் தமிழகம் தலை நிமிர இன்னைக்கு யாத்திரை தொடங்கி இருக்கிறார். இல்லை, பாஜக அதற்கு தமிழ்நாட்டில் நிமிர்ந்து நிற்கணும்ல. முதல்ல நீங்கள் நிமிர்ந்து நின்னாதான் தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த முடியும். நான் உங்கள் வாதத்துக்கே வரேன். முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, நீங்கள் நம்பர்ஸை கூட்டுறதுக்கான ஒரு பலம் இருக்கணும்.
அந்த பலம் இருக்குதா அப்படின்னா கடந்த காலங்களில் நீங்கள் நிரூபிக்கல. சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதில் கூட உங்களால் பெருசாக சோபிக்க முடியல. நீங்கள் நிமிர்ந்து நின்று நீங்கள் பலமாக இருந்தால் தானே தமிழ்நாட்டை நிமிர்த்த முடியும். நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க, பிஜேபி மிகப்பெரிய ஒரு வெற்றி. 18% வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். பல தொகுதிகளில் 2வது இடம் வாங்கியிருக்கோம். 83 தொகுதிகளில் 2வது இடம் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. தனியாக 11% ஓட்டு வாங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சக்தியாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. முதல் முறையாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கும் பொழுது இந்த எதிர்போட்டு திமுகவுடைய எதிர்போட்டு சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணிக்கு வரும். மிகப்பெரிய அளவில் 200 தொகுதிகளுக்கு மேலே இந்த முறை வந்து இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மோடியா ராகுலா அப்படி ஒரு போட்டியாக கூட தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டாங்க யார் வரணும்னு. அந்த ரேஷியோவில் அது நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வந்து பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல். சட்டமன்ற தேர்தலும் நாங்கள் அந்த விகிதாச்சாரத்திலே அந்த பர்சன்டேஜை வச்சே நாங்கள் மதிப்பிட்டுக் கொள்வோம், நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது நியாயமா? அது தெரிஞ்சிருமில்ல ரிசல்ட்டை. நீங்கள் அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் நிறையா சாதிச்சு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் 11% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஒட்டுமொத்த தொகுதிகளில் பார்க்கும்போது 5.5% ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. அது மோடிகளுக்கான தேர்தல் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடைய கடைநிலை தொண்டர்கள் கீழே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்க்கான தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அப்போவே சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அப்போ இருந்து வளர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சி வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப வளர்ந்துருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து இன்னும் உற்சாகம் பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அவங்களுக்கு வந்து இன்னும் தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக இருக்காங்க. முதல் முறையாக பெரிய இணக்கம் வந்து கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. அதனால இது பெரிய வெற்றியை தேடித்தரும். பாத யாத்திரை போன அண்ணாமலையாலே பெருசா சோபிக்க முடியல. ஆனா அந்த 18% சாதனையா சொல்றீங்க. யாத்திரை போற திரு நயினார் நாகேந்திரன் அவர்களால் இதுல என்ன பெரிய அளவுக்கான அறுவடையை செய்து முடியும்? நம்ம வந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கணும்ல. அதை செய்தாலாவது ஏதாவது லாபம் கிட்டும் இல்ல. பயணத்துல நீங்க சொல்றத மக்கள் கேட்பாங்களா என்ன? போன தடவை பயணம் போய் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலையனோட பயணத்தோடைய வெளிப்பாடு தான் பெரிய அளவுக்கான வாக்கு வங்கிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த தடவை கூட்டணி அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இருக்க கூட்டணி மிகப்பெரிய வலுவான கூட்டணி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தில் பெரிய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ரெண்டும் சேர்ந்துருக்கு. இதுக்கு மேலே கூட்டணி இருக்கிறதெல்லாம் இனி போனஸ் தான். இது பொருந்தா கூட்டணின்றாங்களே. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலன்னு சொல்லியிருக்காங்களே கடந்த காலங்களில் அதிமுக தலைவர்கள். தான் சொல்கிறேன், இந்த தடவை தான் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஜெல்லா இருக்கு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஜெல்லா இருக்கு. இது வலிமையான இந்தியா வருவதற்காக மோடி, வளமான தமிழகம் வருவதற்காக எடப்பாடி. அந்த அளவுக்கு மோடி தான் வேணும்னு ஏடிஎம்கே காரங்களும் எடப்பாடி தான் முதல்வர்னு அக்செப்ட் பண்ணி பிஜேபியும் ரொம்ப ஜெல்லாகி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பகுதியிலையும் சேர்ந்து கிளை அளவில் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தோட கூட்டத்துக்கும் எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. என்னோட தொகுதியில் எடப்பாடி அண்ணா பாரதிய ஜனதா கட்சியோடைய என்னை மேலே ஏற்றினாரு. என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் எங்கள் மாவட்ட தலைவர் ஏற்றினாங்க. தொண்டாமுத்தூரில் வானதி சீனிவாசனை ஏற்றினாங்க. ஈரோடு நீங்கள் ராசிபுரம் நாமக்கல் பக்கத்துலாம் கேபி ராமலிங்கன் ஏற்றிருக்காங்க. ஜெல்லாகாமல் இப்போ எப்படி ஏற்ற முடியும்? அவங்களுடைய பாத யாத்திரையில், அவங்களுடைய எழுச்சி யாத்திரையில், எழுச்சி பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்காங்க. திமுக பெரிய அளவுக்கு உங்களை ஒரு போட்டியாவே கருதலையே, உங்களை ஒரு ஸ்ட்ரென்த்தாவே அவங்க பார்க்கல. எங்க வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, பிஜேபியோட யார் சேர்ந்தாலையும் எங்களுக்கு ஈஸின்னு திமுக ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணின்னு சொல்றது, இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டணியை பற்றி கவலைப்படுறது, இங்கே கூட்டணிக்கு ஆள் இல்லைன்னு சொல்றது, திமுகவுடைய அழுகை குரலும் தெரியுது. திமுக வந்து தோல்வி பயத்தில் இருக்கிறாங்கன்றது. திமுக பயப்படுது இந்த கூட்டணியை பார்த்து. வேறு யாரும் இன்னும் சேர்ந்துடக்கூடாது. இந்த இருக்கிற கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியே நம்மளால வீழ்த்த முடியாது. இன்னும் யாராச்சும் இன்னும் ஒரு 2 கட்சிகள் சேர்ந்தால் இன்னும் பலமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம டெபாசிட் இருக்காது அப்படின்றதுக்காக தான் திமுகவுடைய அழுகையே நமக்கு தெரியுது. திமுக பயப்படலைன்னா அவங்க ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணலாம். எதுக்காக இதை சொல்லிட்டே இருக்கணும்? அவங்க பயப்படுறதுனால தான் சொல்றாங்க. திமுகவுடைய பயத்தோட வெளிப்பாடு தான் ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுவீங்க யார் முதல்வர் வேட்பாளர்னு கேட்பாங்க. உங்களோடதுல நீங்க முதல்வர் வேட்பாளரா அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளை திருப்பி பத்திரிகைக்காரங்களை வச்சு திமுக காரங்க நிறைய திமுக பத்திரிகையை வைத்து கேட்பது என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கூட்டணி உடைய வேணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது திமுக வந்து பயந்து கொண்டு இருக்கு. இறுதி கேள்வினா, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், இந்த முழக்கமெல்லாம் சொல்லி மண் காக்க, மொழி காக்க, இனம் காக்க எல்லாரும் ஒன்று திரளுவோம், பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி பயணப்பட்டு அவங்க ஓட்டு கேட்டுங்கிறாங்க, மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்களே. பிஜேபியை பொருட்டாவே நினைக்கலன்றாங்க. நீங்க இப்ப பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க எல்லாம் என் மண், இந்த மாதிரி தமிழ்நாட்டோட மண் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு அணியில் இருக்காங்க. இந்த தேசத்திற்கு எதிரான சக்திகள், தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு எதிரான சக்திகள்லாம் இன்னைக்கு ஒரு அணியில் இருக்கிறது உண்மைதான். அவங்க எல்லாம் ஒரு அணி திரண்டு இருக்காங்க. மக்கள் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க.
உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமாக இந்த தடவை மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழகம் தலை நிமிரும். அதுக்கான முடிவுரையை தமிழகத்துடைய ஆரம்ப முன்னுரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணா அவர்களுடைய எழுச்சி பயணம் மேட்டுப்பாளையத்தில் எழுதியிருக்கார். அதற்கான முடிவுரையை இன்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் எழுதிட்டார். நன்றிங்கண்ணா.